ஹை காய்ஸ், இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோப்பில் தான் இருக்கேன். இன்னைக்கு பெரிய வேலை இருக்குது. நம்மகிட்ட இருக்க பேரலில் டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கொண்டு வந்து மாற்றிட்டு டேங்கை க்ளீன் பண்ண போகிறோம். பயங்கரமான வேலை, வாங்க பார்க்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய பேரலில் வந்து நம்ம எடுத்து ஆகணும், வேறு வழியே இல்லை. இதில் ஃபுல்லாக கொசு வேறு வந்துருச்சு. அடியில் என்ன இருக்கோ தெரியல வேற. ஐயோப்பா, ஐயோ ஐயோ தேளு, இது என்ன வித்தியாசமான தேலா இருக்கு. தேல் இருக்கு, இது மாதிரி ஒரு தேல் நான் பார்த்ததே இல்லை. தேலா என்னன்னு தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியல. இது தேல் மாதிரி இருக்கு, ஆனால் தேல் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த இது இருக்கு, ஆனால் வாழை தூக்கிட்டு இருக்கு. பார்த்தா தேலாட்டு இருக்கு. என்ன அனிமல்னு வேற தெரியலையே. நான் தேலுன்னு தான் டக்குன்னு நினைச்சேன். யாருக்கா என்னன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. வந்து இந்த டேங்க்ல இருக்கிறதா ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணோம். ஆமாம், நம்ம ராக்கி பையும் சிலுக்கு சுந்தரியும் இங்கே தான் இருக்காங்க. ராக்கி பை ரொம்ப நேரமாக மேலே காணோம், சிலுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறா. அதான் என்னன்னு தெரில. சிலுக்கு இருக்கிறா, ராக்கி இங்கே இருக்கா. ஐயோ ஆத்தாடி, கை வச்சுமே நான் கடிச்சிருப்பா. அடே வருது பாருங்க. அம்மா தொடுவோமா? ஸோ இப்போ இந்த பேரலுக்கு நம்ம மாற்றிடலாம். பேரலுக்கு வந்து இங்கே ஓரமாக மரத்தடியில் போட்டேன். இதில் தண்ணி ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு மீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆக்சுவலி நம்ம டெக்னிக் தான் செட் ஆகும். பைப்லலாம் தண்ணி வரல பாரு, இப்படி உள்ளே வச்சுக்கணும். வச்சு உறிஞ்சி விட்டோம்னா சும்மா சிறுன்னு போகும். பேரலில் வந்து தண்ணியெலாம் நம்பிட்டு இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, போர் அடிக்குது. அப்புறம் இப்போது தண்ணி வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து கிணத்துக்கு அனுப்ப போகிறோம். அனுப்பிட்டா தான் காலி பண்ண முடியும். ஆக்சுவலி பெரிய பெரிய டேங்க், இதோட பெரிய டேங்க் நம்ம விட்டுருந்தோம்ல, அதெல்லாம் கழுவிட்டேன். இதில் வந்து அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிய போகிறேன்னு நினைக்கிறேன். செத்தேன். இல்லை இறங்கி பார்க்கலாம், நெட்டு வச்சு எதுக்கும் தடுத்துக்கலாம். ஒத்தையால சமாளிக்க முடியுமான்னு தெரியல வேற. ஐயோ அண்ணாண்ட போ, போலியா போலியா குதிச்சு டக்குன்னு வந்துட்டிலாம். பயமா இருக்குதே, வருதே திரும்பி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது, லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போறா நிறுத்துற அவனை. நவரேண்டி என்ன வரீங்களா? அப்பா ஓடி பேர் ஓடி பேர். வச்சு இறங்கிட்டேன். இது வருது போச்சுங்க. என்னென்னமோ கிடக்குது. இங்கே பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு சின்னவரை பிடிக்கலாம். உள்ள மண் மட்டும் ஊறுப்பட்ட மண் இருக்கு. பெரியவன் கடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சின்னவனை மட்டும் பிடிச்சிடலாம். சிலுக்கு சிலுக்கு பிடிச்சி எடுத்துட்டு போயிடலாமா? சிலுக்கு சிலுக்கு என்ன எவ்வளோ வேகமாக இருக்கா. உங்களப்பா என் காலுக்குள்ள பூந்து போகுது பண்ணாண்டா. வேணாம் வேணாம், மண்ணு நிறைய மண் இருக்கு உள்ளார, சரியான மண்ணு. வேணாம் வேணாம் இருங்க. அங்கே அங்கே சிலுக்கு மாட்டிக்கிட்டா. சிலுக்கு பிடிச்சிட்டேன். இந்தாங்க சிலுக்கு கொண்டு போய் அங்கே போடுங்க. சிலுக்கு குதிச்சிரும், வாய்கிட்ட கை வச்சிடாதீங்க. வாய் மாட்டிக்கிட்டு இருக்குது இப்போ. இருங்க. அப்படியே வச்சுங்க, அப்படியே வச்சுங்க. பிடிக்கல பிடிக்கலடா. அப்பா இப்படி அடையப்பா. ஐயோ இருப்பா, இது எங்க இருக்குன்னு வேற தெரியலப்பா. இது வேற எங்க போச்சுன்னு தெரியலையே. சிலுக்கு சிலுக்கு சுந்தரி. ஆமா, அதான் ரெண்டாம் பக்கம் பிடிச்சின்னு. அவன் பெருசு, அதெல்லாம் இதுல பிடிக்க முடியாது. அதுக்கு துண்டு வேணும். கௌராவியா
கௌராவை பிடிச்சிடலாம். ஆனால் இருங்க, நீ வாடி, வேகமாக போவாத. என்ன பறக்கிற? மாட்டிக்கும். சிலுக்கு அடி வாங்கிடுச்சு ரொம்ப. ஆமா, சிலுக்கு அதெல்லாம் போட மாட்டேன். மண்ணு கொஞ்சம் இறங்கிட்டுலாம். பைத்தியக்காரி எப்படி பறக்கிற பாருங்க. நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா ஒன்றும் தெரிய மாட்டேதுப்பா. பா இருப்பா என்னமோ. ஆமா ஆமா, அவன் அடி வாங்கிடுச்சு, கொஞ்சம் பயந்துக்குச்சு. அயல்லாம் தொடலாம் மண். இருங்க, சரி பிடி. அது மேலே தலையை விட்டுறாதீங்க, கை இப்படி வச்சுக்கிங்க, 2 கையில் பிடிங்க. வா, மறுபடியும் விட்டுறாதுப்பா. இருப்பா, இந்த வாங்கிட்ட பிடிச்சி கை. இப்படி பிடிச்சிட்டுப்பா. அவ்வளோதான். வாங்க வாங்க வாங்க. வெயில குச்சிட்டு போகுது. வெள்ளை கோயந்தா வாடா. அப்படியே பறந்து மூஞ்சி உடைச்சல. வெள்ளை கோயந்தமா. சரியா நாள் போய்வேன் இவனா பறகுறான். யாராம் குறுக்கு வச்சது, மூக்குல எடுத்து ட்ரிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா செம்ம சைஸ் ட்ரிஃப்ட். எப்படி அப்படியே மான் கும்பாட்டம் சூப்பராக இது பாருங்க. இதெல்லாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி பேராசிட்ஸ் ஃபார்ம் ஆகி எப்படி இருக்குது. எப்படி அப்படியே டேங்கில் வச்சு செட் பண்ணால் மரண மாசம் இருக்கும். இங்கே ஒன்று, இங்கே வந்து சிச்சிலட்ஸ் ஓட்டையா இதுக்காக வச்சுக்கிறேன். மக்களே, ராகி பாய் பிடிச்சாச்சு. சரிங்க, நான் பார்த்துட்டேன். ரொம்ப வருஷமா வந்து நலிகேட்டர் காட்டு தப்பிச்சு 2 சிச்சிலெட்டு. சூப்பரா இருக்கான் பாருங்க. செம்ம கலர். இதுவும் இந்த ப்ளூவும் அழகா இருக்கு. இன்னொன்று செத்து போச்சு. 2 பசங்களையும் பிடிச்சி இல்லை, ஒரு வழியாக விட்டாச்சு. குதிச்சு வைத்தியங்களா உயிரோட இருக்க விருப்பம் இல்லையா? 300 வருஷமா கழுவாத தொட்டியை வந்து இப்போ கழுவியாச்சு. பல பலான் இருக்கு. இப்போ நம்ம ராக்கி பையை ரிலீஸ் பண்ணிடலாம்.